அலையலைன்னு அலைய விடுவோம். அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா அது ஆடிக்கும் அமாவாசைக்கும் ஒரு தடவை தான் நடத்துவோம். அது மீறி அப்படியே நடந்தாலும் அதில் லிரிக்ஸ் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். ஒன்லி பிஜிஎம், அதுவும் ஃபோக் சாங்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்னடா இது, காலேஜ் நினைச்சா திருப்பி ஸ்கூல்லே வந்து சேர்ந்துக்கிறோம் போலயா? சரி, நம்ம உண்டு நம்ம வேறு உண்டுன்னு இருப்போம். அதுக்கப்புறம் காலேஜில் நிறைய காம்படிஷன் வைப்போம். இன்டர் காலேஜ், நம்ம வெளி காலேஜ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வைப்போம். ஆனால் அதிலலாம் உங்கள் எல்லோரும் எடுப்போமான்னு கேட்டால், நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்ல வேலை பார்த்து தந்தா, எங்களோட வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து தந்தா, எங்களுக்கு நீங்கள் மனசுக்கு பிடிச்சா நாங்கள் உங்களை வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து நாங்கள் உங்களை எடுத்துப்போம். அப்படி நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ணாட்டா நாங்கள் உங்களை எடுத்துக்க மாட்டோம். என்ன கொடுமைடா இது, நம்ம வீட்லயே வேலை பார்க்க மாட்டேன்னு தான் காலேஜ் படிக்கிறதுக்கு வந்தோம், இங்கே என்னன்னா நம்மளையும் வேலை பார்க்க சொல்றாங்களே. அது எப்படி மேம் பார்ஷியாலிட்டி பார்த்து கொடுப்பாங்கிறீங்க? அப்போனா ஒருத்தவங்க எஃபர்ட்ஸ் போடுவாங்கல்ல, அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் வீணா மேம்? அப்போ ஆல் ஆஃப் யூ ஷட் அப் யுவர் மவுத். ஏன்னா இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எங்கள் பேச்சை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும்.